ஜம்மு காஷ்மீரிலிருந்து பஞ்சாப் வரை 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாமல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிய சரக்கு ரயில் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் தனுஷின் தொடரை திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல் ஓட்டுநர் இன்றி சரக்கு ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிய அதிர்ச்சி சம்பவம் ஜம்மு காஷ்மீர் முதல் பஞ்சாப் வரை நடந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா ரயில் நிலையத்தில் கான்கிரீட் பலகைகள் ஏற்றப்பட்ட சரக்கு ரயிலை காலை 7 மணியளவில் ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் என்ஜின் இயக்கத்தில் இருந்த நிலையில் ஹேண்ட் பிரேக் போடாமல் ரயிலை நிறுத்திவிட்டு என்ஜினில் இருந்து கீழே இறங்கிய ஓட்டுநர் தேநீர் அருந்த சென்றதாக கூறப்படுகிறது. தண்டவாளம் சரிவாக இருந்ததால் நகரத் தொடங்கிய சரக்கு ரயில் பதான்கோட்டை நோக்கி பயணித்துள்ளது. ஒரு கட்டத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சரக்கு ரயில் சென்றுள்ளது. ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய சரக்கு ரயிலை பார்த்த வழியில் உள்ள ரயில் நிலைய ஊழியர்கள் அச்சமடைந்தனர். கதுவா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு 80 கிலோமீட்டர் தூரம் ஓட்டுநர் இன்றி ஓடிய ரயில் பஞ்சாப் மாநிலம் முகநேரியில் உள்ள உச்சிப்பசி அருகே ரயில் வெற்றிகரமாக நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் மரக்கட்டைகளை போட்டு வேகத்தை குறைத்தும் மற்றொரு பயணிகள் ரயிலின் ஓட்டுநர் உள்ளிட்ட பணியாளர்களின் உதவியுடனும் ரயில் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். 80 கிலோமீட்டர் தொலைவு வரை ஓட்டுநர் இல்லாமல் சரக்கு ரயில் சென்ற நேரத்தில் வேறு எந்த ரயிலும் அந்த வழித்தடத்தில் பயணிக்காததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.